ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் மீ ஷார்டன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரெகுலராக டெய்லி ஒரு சாப்டர் நம்ம சேனலில் நான் நடத்தி போட போகிறேன். ஹவுஸ் ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நான் கிளாஸுக்கு போய் படிக்க எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டில் இருக்கிற நேரத்தில் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு கிளாஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் புக் தேவை. பிட்மேன் ஷார்டன் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் எக்ஸாமுக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் புக்கு ஒன்று தேவைப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாங் சைஸ் ரூல்டு நோட் ஒன்று, ஒரு பென்சில், சரிங்களா? ஸோ பென்சில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷார்ட் ஹேண்டுக்குன்னு ஒரு பென்சில் இருக்குது, ஸ்டெனோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்சரா ஸ்டெனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் பென்சிலே யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா கான்சனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு 26 லெட்டர்ஸ், நம்ம ஏபிசிடி இருக்குது பார்த்தீங்களா? ஏபிசிடி 26 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 கான்சனன்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 26 கான்சனன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட்டன்னா என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் அப்பான் என்னென்னா நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எழுதக்கூடியது தான். ஸோ இது எல்லாமே சவுண்டு தான். நம்ம இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் நம்மளை ஒரு லெட்டரோ ஏதாவது அவங்க வாயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வேகமாக சுருக்கெழுத்து அப்படின்ற அந்த ஷார்ட் அண்ட் மெத்தடில் நம்ம எழுதி நம்மளே அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைப் பண்ணி ஸோ லெட்டர் மாதிரி நம்ம கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் ஷார்ட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேஸ்ட் அப்பான் எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கோர்ட்டில், அதுக்கப்புறம் நிறையா நியூஸ் பேப்பர், அதாவது செய்தித்தாள், அங்கெல்லாம் இது சம்மந்தமான வேலைகள் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட்டன் அப்படின்றது ஃபோனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனோகிராஃபி அப்படின்னா என்னென்னா பேஸ்ட் அப்பான் சவுண்டு. நம்ம உச்சரிக்கிறோம்ல, இப்போ நம்ம வாசிக்கிறோம், இப்போ ஒரு இதை நம்ம வாசிக்கிறோம், நம்ம காதில் நம்மளுக்கு என்ன கேட்குதோ ஸோ அதுதான் என்னென்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம், சரிங்களா? அதுதான் ஃபோனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்மளுக்கு ஷார்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸை ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே ஷார்ட் ஹேண்டில் என்னென்னா ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டோக்ஸ் எல்லாம் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரவுண்டு எடுத்துருக்குறாங்க, அந்த ரவுண்டை இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த மாதிரி கோடுகள், அதாவது ஸ்டோக்ஸ். இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உருவாக்க போகிறோம். அதே மாதிரி இந்த கர்வ்ஸுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிட்மேன் ஸ்ட்ரோக்ஸை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸு, இன்னொன்று கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸு, இன்னொன்று ஸ்ட்ரெயிட் அண்டு கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றது இதுதான். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நேர்கோடு, இந்த கோடு, இங்கே இருக்கு இல்லையா, இந்த கோடு, இந்த கோடு, இதெல்லாமே தான் என்னென்னா ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ். இந்த மாதிரி நம்ம வளைச்சி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கை வளையுது பார்த்திங்களா, ஸோ இந்த மாதிரி வளைக்கிறது, இதெல்லாம் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரெயிட்டையும் கர்வ்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடியது தான் ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மொத்தம் எப்படி ஆல்ஃபபெட்ஸில் 26 எழுத்து இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்லையும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 26 ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஃபார்மில் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? கான்சனன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. ஸ்ட்ரெயிட் அண்ட் கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டுமே சேர்த்து மொத்தம் 10 இருக்குது. ஆக மொத்தம் நம்மளுக்கு 26 கான்சனன்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய 8 கான்சனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கிற 8 கான்சனன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல் எழுத்து என்ன அப்படின்னா பி. பி எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே இப்படி எழுதணும், சரிங்களா? அதாவது இப்படி எழுதணும், மேலேருந்து கீழே இந்த மாதிரி எழுதணும். தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ என் கையை நல்லா கவனிங்க.
மேலேந்து லைட்டாக இப்படி ஒரு கோடு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, அதாவது மேலேந்து இந்த டைரக்ஷனில். ஸோ டைரக்ஷன் மாற்றியும் எழுதிடக்கூடாது. எப்படி, அதாவது இதில் வந்து எந்த மாதிரி எழுதணுமோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். டைரக்ஷன் மாற்றி எழுதிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரோக்ஸில் எழுதுறதுக்கு வந்து ரெண்டு விதமான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒன்று வந்து லைட் ஸ்ட்ரோக்கு, இன்னொன்று வந்து ஹெவி ஸ்ட்ரோக்கு. அதாவது லைட்டாக எழுதுனா ஒரு வார்த்தை, அதே மாதிரி ஹெவியாக எழுதுனா ஒரு வார்த்தை அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பி அப்படின்றது வந்து லைட் ஸ்ட்ரோக் நம்மளுக்கு, அதாவது எல்லுன்னு போட்டால் லைட்டு. ஸோ பி அப்படின்றது லைட் ஸ்ட்ரோக், அதாவது மேலேருந்து இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக எழுதணும். இதுதான் வந்து என்னென்னா பி, அதாவது இந்த கோடை தொட்டு எழுதணும். இதுதான் வந்து என்னதுன்னா பி, மேலேருந்து லைட்டாக எழுதணும்னா அது பி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பி. அதே ஸ்ட்ரோக்கை திக்கா, இந்த பிஏயே நல்லா திக்கா மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து எழுதணும். ஒரே தடவையிலேயே அழுத்தம் கொடுத்து எழுதணும். இப்படி நீங்கள் ஒரு தடவை இப்படி போட்டுட்டு மேலே இப்படி 2 தடவை இப்படி வந்து நீங்கள் எழுதக்கூடாது. சரிங்களா? ஒரே தடவையிலேயே அழுத்தம் கொடுத்து எழுதிடணும். இதுதான் வந்து பி ஸ்ட்ரோக்கு. ஒரே தடவையிலேயே அழுத்தம் கொடுத்து எழுதணும். சரிங்களா? சாரி, பென்சில் ஊக்கு உடஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து 2-3 தடவை ஒரே இது மேலேயே நம்ம 2-3 டச் அடிக்கும்போது இந்த மாதிரி ஹூக் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எழுதும் போது என்ன பண்ணணும்னா ஒரே தடவையிலேயே அழுத்தி எழுதணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேலே எழுதியிருக்கக்கூடிய அந்த பி ஸ்ட்ரோக்குக்கும் கீழே எழுதியிருக்கக்கூடிய அந்த பி ஸ்ட்ரோக்குக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த திக்குத்தின் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா லெட்டரோட வேரியேஷன்ஸை வந்து ஷார்ட் ஹேண்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ பி அப்படின்றது வந்து மேலேருந்து ஒரு கோடு லைட் ஸ்ட்ரோக்கு, அதாவது இங்கேருந்து இந்த வாகில் ஒரு லைட் ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி பி அப்படின்றது அதையே நம்ம திக்கா, அதாவது ஹெவியாக எழுதணும். அதாவது லைட் ஹெவின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஹேண்டோட டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் லைட் ஹெவின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து லைட்டாக எழுதுனா பி, திக்காக எழுதுனா பி. சரிங்களா? அடுத்து வந்துட்டு டி. மேலேந்து ஒரு கோடு, ஸ்ட்ரெயிட் கோடு, மேலேந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு இப்படி போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கு டி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து லைட்டாக போடணும், மேலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இதான் வந்து டி. சரிங்களா? அதே நம்ம வந்து திக்காக எழுதணும் அப்படின்னா, ஹெவியாக எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து டி. டி டி ஃபார் டாக், டி ஃபார் டாங்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டி. இதை நம்ம மேலேருந்து என்ன பண்ணணும், திக்காக எழுதணும். இதுதான் வந்து டி. அடுத்தது சே. ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி இந்த ரைட் சைட்லேருந்து இந்த டைரக்ஷனில் இப்படி ஸ்லாண்டிங்காக போடணும். இதுதான் வந்து என்னது, சே. ஸோ இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுவும் என்னென்னா லைட் ஸ்ட்ரோக் தான், லைட்டாக எழுதணும். ஸோ சே. அடுத்தது ஜே. ஸோ இதே ஸ்லாண்டிங்காக நம்ம லைட்டாக போட்டிருக்கிறத கொஞ்சம் திக்காக எழுதணும் அப்படின்னா அதுதான் என்னதுன்னா ஜே. சரிங்களா? அடுத்தது கே. கே ஃபார் கைட்டு, அந்த மாதிரி கைட். ஸோ அதெல்லாம் வந்து கே. மேலேருந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக், அதாவது இந்த கோட்டு மேலேயும் எழுதிடாமல் கோட்டு மேலேயே எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அது லைட்டாக அந்த கோட்டுக்கு லைட்டாக மேலே இப்படி எழுதணும். ஸோ அதுதான் வந்து கே. அதே நம்ம திக்காக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்னதுன்னா கே. சரிங்களா? கே ப்ரொனவுன்சியேஷன் பேஸ்டு தான்ப்பா. ஸோ ஸ்பெல்லிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை நீங்கள் வந்து கே அப்படின்னு தான் வாசிக்கணும். சரிங்களா? கேங்ஸ்டர், கேஜ், சரிங்களா, அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தையில் வரக்கூடிய கே. சரிங்களா? ஸோ இதையே நம்ம வந்து கேவை திக்காக எழுதணும் அப்படின்னா அது வந்து கே. ஸோ இந்த மாதிரி திக்காக எழுதணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு முதல் இருக்கக்கூடிய 8 ஸ்ட்ரோக்ஸ். சரிங்களா? ஸோ என்னென்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜில் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு முதல் வார்த்தை வந்துட்டு பி. முதல் வார்த்தை வந்து பி. பி மேலேருந்து இப்படி லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு வரணும். ஸோ நீங்கள் நோட்டில் எழுதும் போதும் இதே மாதிரியே எழுதுங்க. ஒரு பேஜுக்கு ஒரு ஸ்ட்ரோக். சரிங்களா? ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்ட்ரோக் எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டு வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம கிளாஸ் பார்க்கலாம்.
நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பேஜில் இந்த மாதிரி அடுத்த லைனில் இந்த மாதிரி இப்படி எழுதிட்டு வாங்க. பி மனசில் நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணும். வெறும் பேஜஸை நிரப்புறது கிடையாது. இந்த ஸ்ட்ரோக் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஏபிசிடியில் இருக்கக்கூடிய சி எழுதுனா நம்ம எழுதிடுவோம், டி எழுதுனா எழுதிடுவோம், நடுவில் எந்த வார்த்தை எம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம எழுதிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அது வந்து நிறையா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் இருந்ததுனால நம்ம எழுதிடுறோம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்டில் வந்து அது வந்து நிற்கும். ஸோ நம்ம எழுத தான் இது கொண்டு வர முடியும். இதை நம்ம வந்து மனப்பாடமோ வேறு எந்த மாதிரியான முறையில் வந்து நம்மளால் இதை வந்து பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு லைனுக்கு மினிமம் வந்து 10 to 15 ஸ்ட்ரோக்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எழுதணும். சரிங்களா? பி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பி. அடுத்த பேஜில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பி. ஸோ இதையே நீங்கள் வந்து திக்காக எழுதுனீங்க அப்படின்னா பி. மேலேருந்து இப்படி திக்காக எழுதுனீங்க அப்படின்னா பி. டைரக்ஷன் பாருங்கள். ஸோ மேலேருந்து இந்த டைரக்ஷன் இப்படி இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி முடிக்கணும். சரிங்களா? பி. அடுத்தது வந்து டி. ஸோ டி மேலேருந்து ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக எழுதணும். ஸோ திக்கு தின் டிஃப்ரென்ஸு நீங்கள் எழுதுறதுலே தெரியணும்ப்பா. ஸோ அப்படி தெரிஞ்சால் தான் ஷார்ட் ஹேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். முழுசாக இந்த கோடை இது பண்ணிடாமல் இப்படி போட்டுறாமல் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி லைட்டாக. ஸோ மேலேருந்து லைட்டான கோடு டி. சரிங்களா? நிதானமாக எழுதணும் கோடை. சரிங்களா? அடுத்து வந்து இதையே நம்ம திக்காக எழுதணும்னா அதுதான் டி. மேலேருந்து திக் லைன். ஸோ உங்களுக்கு எழுதும் போதே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நான் எழுதியிருக்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டி மேலேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? டி. இந்த ஆரோ மார்க் நீங்கள் போடணுமானா போட தேவையில்லை. உங்களோட புரிதலுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி எழுதணும். சில பேர் வந்து இப்படி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து இப்படி போட்டு வருவாங்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. மேலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கணுன்ற அந்த ஒரு இதுக்காக உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் அது வந்து உங்களோட புரிதலுக்கு எழுதிக்கோங்க. ஆனால் வந்து ரெகுலராக எழுதும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் எழுதிட்டு வரும்போது நீங்கள் அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எழுதி டி இப்படி எழுதிட்டு வந்தாலே போதும். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். டி. சரிங்களா? அடுத்தது வந்து சே. செஸ்ஸு, செக்கு, சென்னை அதில் வருது பார்த்தீங்களா? சே சே அப்படின்னு ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த சேவோட ப்ரொனவுன்சியேஷன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது வந்து பேஸ்ட் அப்பான் ப்ரொனவுன்சியேஷன் தான் உங்களுக்கு. ஸோ என்ன காதில் விழுகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரோக் எழுதுவோம். ஸோ அதனால் ப்ரொனவுன்சியேஷன் வந்து நீங்கள் அப்புறம் வந்து ப்ராப்பராக ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து ப்ரொனவுன்சியேஷன் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சரிங்களா? ஸோ சே அப்படின்றது வந்து இந்த சைடு வரக்கூடியது. ஸோ இந்த சைட்லேருந்து லைட்டாக இந்த மாதிரி கோடு போடணும். மேலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, ரொம்ப ஸ்லாண்டிங்காகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டுறக்கூடாது, லைட்டாக போடணும். இந்த மாதிரி இந்த சைடில், அதாவது இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கணும், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி முடிக்கணும். இதுதான் வந்து சே. ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சே. சரிங்களா? அடுத்தது ஜே. ஜே. ஸோ சேக்கும் ஜேக்கும் உங்களுக்கு சொல்லும் போதே வித்தியாசம் வரும். ஜேம்ஸு, ஜாகுவர், ஸோ அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஜெல்லி, ஜப்பான் அதில் வருது பார்த்தீங்களா? ஜே ஜே அந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா? அதுதான். ஸோ இதையே நம்ம திக்காக போட்டோம் அப்படின்னா ஜே. நம்ம சேவையே திக்காக போட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது? ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் நீங்கள் வந்து ஒரு பேஜ் எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. எழுத தான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்ஸ் மனசில் நிற்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கே. கே ஃபார் கைட்டு, கீ, கில், கே. கே அந்த கே சவுண்டு வருதுங்க இல்லையா? அதுதான் வந்து கே. இந்த கேவை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த கோட்டு மேலேயே நம்ம ரூல்டு நோட்டில் எழுதுகிறோம். கோட்டு மேலேயே எழுதிட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் லைட்டாக அபவ் த லைனில் லைட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட் ஸ்ட்ரோக்கு. கே வந்து லைட் ஸ்ட்ரோக்கு. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரோக்கு தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதணும். ஸோ அதையே நம்ம திக்காக எழுதணும்னா கே. கங்கா, கணேஷ், க அந்த 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 க கே. சரிங்களா?
ஸோ இதான் வந்து இது ஜீன் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிடக்கூடாது. இது நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் அது வந்து ஜி, சரிங்களா? ஆனால் வந்து நம்மளுக்கு இங்கே ஷார்ட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கே, க அல்லதுன்னா கே, சரிங்களா? ஸோ இதையே கேயே நம்ம வந்து திக்காக எழுதணும் அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா கே, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த முதல் 8 ஸ்ட்ரோக்ஸு, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி முதல்ல பார்த்துருக்கக்கூடிய முதல் 8 ஸ்ட்ரோக்ஸு, ஃபஸ்ட்டு கான்சனன்ஸு, சரிங்களா? ஃபஸ்ட்டு 8 கான்சனன்ஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், பி, பி, டி, டி, சே, ஜே, கே, கே. ஸோ இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டயக்ராமை வரைஞ்சி நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை வீடியோ கேட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு பேஜ்லேயும் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நோட் இருக்கு இல்லையா, உங்களோட நோட்டில் இப்போ உங்கள் நோட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த நோட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டில் ரைட் சைடில் மட்டும் எழுதிட்டு வாங்க. இந்த லெஃப்ட் சைடு வந்து எழுத வேண்டாம். இந்த நோட்டில் வந்து நீங்கள் இங்கே ஒரு பேஜ், இப்போ இங்கே பி அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ் ஃபுல்லாக பி எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் திருப்பி அடுத்து இந்த சைடில் வந்து பி, இந்த சைடில் பி எழுதிட்டு வாங்க. ஏன் மேம் இந்த சைடில் இருக்கிற பேஜை வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? அப்படி கிடையாதுப்பா. நீங்கள் இந்த சைடு ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு எண்டு வரையும் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த நோட்டை என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி ஆரம்பித்த மாதிரியே இந்த சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வாங்க. ஸோ ரைட் சைடில் மட்டும் இருக்கிற பேஜில் நீங்கள் எழுதிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ முதல்ல எடுத்தோடனே இன்றைக்கி நம்ம வந்து பி, பி, டி, டி, சே, ஜே, கே, கே அப்படின்னு ஒரு 8 கான்சனன்ஸ் 8 ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துருக்கோம். இனி ஃபர்தராக அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்தது பார்க்கலாம். நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு உங்களுடைய எழுதின நோட்டை வந்து ஃபோட்டோ எடுத்தோ இல்லைனா வந்து அந்த மாதிரி நீங்கள் அனுப்புங்க. நான் செக் பண்ணுறேன். இல்லை எனக்கு ஒரு வேளை வந்து எனக்கு சரியாக புரியல, நீங்கள் சொன்னது சரியாக புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.